நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. பெண்களை தொந்தரவு பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. நிறைய பேர் எப்படி இந்த சிங்கப்பெண்கள் அதிரடி படையில ஜாயின் பண்றதுன்னு கேட்டீங்க. இப்போ புதுசா 2500 பேரை ஜாப்ஸ்க்கு எடுக்க போறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக இந்தியாலேயும் முதலாக ட்ரோன் பேட்ரோல் அறிமுகப்படுத்த போறாங்க. குறிப்பா இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அவரே அந்த பேட்ரோல் வேன்ஸ் ஓட்டுனது, இங்க பெண்கள் ஆள போறான் தமிழன் சாங்கெல்லாம் அந்த காவல்துறையோட அந்த இசைக்குழு வாசிச்சது, இதெல்லாம் ஒரு ஹைலைட்டா இருந்துச்சு. 25 மாநகராட்சியிலும் 24 மணி நேரமும் தடையில்லாமல் குடிநீர் வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. நகராட்சி பேரூராட்சியில டெய்லியும் அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது தண்ணீர் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் மழைக்காலம் வரப்போகுது அப்படிங்கறதுனால இது முன்னதாகவே நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ளட் சைக்ளோன் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல 397 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுனால அவர் மீது இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சரா செந்தில் பாலாஜி இருந்தாரு. இப்ப தமிழ்நாட்டுல அடிக்கடி நிறைய இடங்கள்ல பவர் கட்ஸ் ஆகிறது. மக்கள் எல்லாருக்கும் இப்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. எப்படி செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல மட்டும் மக்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்திலையும் அங்க செந்தில் பாலாஜி இருந்தாரு. இப்ப அடிக்கடி பவர் கட்ஸ் ஆகுது, நிறைய ஃபியூஸ் திருடு போகுது, ஹார்ட் டிஸ்க் திருடு போகுது. இது எல்லாமே செந்தில் பாலாஜி அவரோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கு. அண்ட் 5ஆவதா சவுத் கொரியாவோட பெரிய கம்பெனி இந்த ஹுண்டாய், அவங்க 30,000 கோடியில ஒரு மெகா கப்பல் கட்டும் தளத்தை தூத்துக்குடியில அமைக்க போறாங்க. அதுக்காக மினிஸ்டர் கீர்த்தனா கொரியா போய் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 55,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இதுல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசந்தா ஃபாலோ பண்ணுங்க.